பங்குனி உத்திர அன்னைக்கு நம்ம வீட்டில் செஞ்ச முருகர் பூஜை அபிஷேகத்தை பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். தமிழ் மாதமான பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரத்தை நம்ம பங்குனி உத்திரம்னு சொல்கிறோம். அந்த நாளில் ரொம்பவே சிறப்பு நாளாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா தெய்வங்களோட திருமண நாள் அப்படிங்கிறது. ஏன்னா முருகன் தெய்வானை, சிவன் பார்வதி, ராமன் சீதா இவங்களுடைய எல்லாரோட கல்யாணமும் அந்த நாளில் நடைபெற்றனால இது கல்யாண நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாளில் திருமண தடை இருக்கிறவங்க விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு திருமணம் நடக்குங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. திருமண தடை மட்டுமா அப்படிங்கிறது கிடையாது. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், குழந்தை பாக்கியம் வேண்டி இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயமும் நம்மளுடைய நாளில் அந்த நாளில் நம்ம வேண்டிக்கிட்டு நம்ம விரதம் இருந்தால் கண்டிப்பாக நடைபெறுங்கிற நம்பிக்கை இருக்குது. அன்றைக்கி பங்குனி உத்திர அன்னைக்கு காலையிலேயே எழுந்திரிச்சாச்சு. 5 o'clock எழுந்திரிச்சு காலையிலே நிலவாசலில் பூஜை பண்ணி கோலம்லாம் போட்டு அன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனால அன்றைக்கி நைட்டே மதியானம் போல் நான் ஊருக்கு போகிறனால நிலவாசல் பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு நிலவாசலில் கோலம்லாம் போட்டு அழகாக பூஜையை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சாமி ரூமில் பூஜை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறனால அபிஷேகம் செஞ்சு நம்ம முருகனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விசேஷ நாளில் நான் அபிஷேகம் பண்ணி முருகனை கும்பிட்டுருக்கேன். ஏன்னா எப்போதுமே செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபம் போடும்போது மட்டும்தான் நான் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், மற்ற நாளில் பண்ணதில்லை. சரி, ஃபர்ஸ்ட் டைம் முருகனுக்கு உகந்த நாளான பங்குனி உத்திர அன்னைக்கு நம்ம அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் நினச்ச மாதிரியே அன்றைக்கி நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி முருகனை நான் வழிபட்டேன். அன்றைக்கி மதியானம் ஊருக்கு போகிறனால மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சணும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ஏந்திரிச்சு எல்லா வேலையும் ஒரு 9 மணிக்குள்ளே சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் செஞ்சு எல்லாமே பண்ணிட்டேன். நிலவாசலில் ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் இருந்த பழைய பூக்கெல்லாம் எடுத்து பூஜை ரூமை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு புது பூக்கெல்லாம் வச்சு பூஜை ரூமை ரெடி பண்ணிட்டேன். எப்போதுமே நல்ல நாள் அதுமா நம்ம பூஜையெல்லாம் பண்ணும் போது பூஜை ரூமை அழகாக சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம பூக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிடும் நல்லாவே இருக்கும். அடுத்த நாள் பங்குனி உத்திரக்கிறனால முதல் நாளே நான் என்ன பண்ணிட்டேன்னா சாமி பாத்திரம்லாம் இல்லை வாஷ் பண்ணி பொட்டெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அபிஷேகம் பண்ணுறது நான் 3 அபிஷேகம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்று பால் அபிஷேகம், இன்னொன்று தயிர் அபிஷேகம், இன்னொன்று சந்தன அபிஷேகம். இந்த 3ஆல் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டேன். அதுக்கான பொருள்லாம் வாங்கி வச்சுட்டேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பூஜை ரூமில் இருக்க விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சிட்டேன். அன்றைக்கி முதல் நாள் நைட்டு 8 to 9 வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். அந்த தீபத்தையும் நான் அன்றைக்கி மார்னிங்கே நான் 6 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டனால அந்த டைம்லேயே விளக்கை ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முருகனுக்கு அன்றைக்கி நெய் தீபம் ஏற்றினா ரொம்பவே சிறப்புன்னு சொல்லுவாங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு முருகனுக்கு ஒரு விளக்கில் நெய் தீபம் ஏற்றி நல்லபடியாக வழிபட்டேன். சரி, முருகனுக்கு தீபம் ஏற்றி முடிச்சாச்சு. அவருக்கு பிடிச்ச பொருளாக நம்ம என்னெல்லாம் வச்சு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுறது அதை நான் எந்த டைமில் பண்ணேன்னா காலையிலே சூரிய உதயத்துக்கு பின்னாடி 6 to 9 மணி நேரம் நல்ல நேரமாக இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் தான் முருகனுக்கு நான் அபிஷேகம் பண்ணுறதுக்கெலாம் எல்லாமே செய்ய ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு எப்போதுமே அபிஷேகம் பண்ணும் போது நம்ம எல்லா பொருளையும் பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எல்லாத்துக்கும் ஒன்றா நம்ம ஏந்திரிச்சு ஓடிட்டே இருக்க முடியாது. ஸோ அபிஷேக பொருள் எடுத்து வச்சுக்கணும். முருகர் சிலை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி அவருக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் அவருக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பூக்கள் எடுத்து வச்சாச்சு. அதே மாதிரி வாஷ் பண்ண தண்ணியை எடுத்து ஊற்றுறதுக்கான அபிஷேகம் பண்ண தண்ணியையும் எடுத்து வைக்கிறதுக்கு அப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி இது எல்லாத்தையுமே பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பூஜை பண்ணும்போது நடுவில் ஏஞ்சி போனதும் நல்லாவும் இருக்காது. ஸோ அதனால் எல்லாத்தையும் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுட்டு முருகர் சிலையும் எடுத்து வச்சுட்டு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றி அவரை சுத்தப்படுத்திட்ட பிறகு ஒவ்வொரு பொருளாலையும் அவருக்கு அபிஷேகம் பண்ணி நான் செஞ்சிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பால் அபிஷேகம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி தண்ணீரால் சுத்தம் பண்ணணும். சுத்தம் பண்ணுறதுக்காக நம்ம வாட்டர் யூஸ் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி முடித்த பிறகு பால் அபிஷேகம் பண்ண பிறகு தயிர் அபிஷேகம் பண்ணேன். தயிர் அபிஷேகம் நம்ம குடும்பம் பலமாக இருக்கிறதுக்கு அதுக்காக செய்கிற அபிஷேகம் தயிர் அபிஷேகம். கடைசியாக சந்தன அபிஷேகம் பண்ணியிருந்தேன். சந்தன அபிஷேகம் அப்படிங்கிறது மன அமைதிக்காகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கிறதுக்கும் செய்கிறது. இந்த 3 அபிஷேகமும் நம்ம முருகனுக்கு நான் அன்னைக்கு செஞ்சு சாமி நல்லபடியாக கும்பிட்டேன்.
சாமிக்கு அபிஷேகம் பண்ணி முடித்த பிறகு தீபாராதனை காட்டி மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்ச பிறகு அதுக்கப்புறம் சாம்பிராணி வந்து அவர் கபகமன்னு இருக்கிறதுக்கு சாம்பிராணியும் போட்டு அழகாக வந்து சாமி கும்பிட்டேன். அதுக்கப்புறம் முருகனுக்கு பிடிச்சது வந்து சிவப்பு நிற பூக்கள். அந்த பூக்களால் நம்ம அவரை வந்து பூ வச்சோம்னா அவருக்கு இன்னமும் பிடிக்கும். அதனால் நான் அன்றைக்கி வந்து செவ்வரளி பூ வாங்கி வச்சுருந்தேன். அபிஷேகம்லாம் முடித்து அவருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்ச பிறகு பூக்கள் வச்சு நல்லபடியாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பிரசாதமாக என்ன பண்ணினேன்னா முருகனுக்கு தேன் திணை வச்சு பிரசாதம் செய்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து அன்றைக்கி வந்து சக்கரை பொங்கல் பண்ணேன். ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ணும் போது முருகனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று வச்சா ரொம்பவே நல்லது. இதுதான் செய்யணும் அப்படிங்கிறது உங்களால் முடியல அப்படின்னா முடிஞ்ச வரையும் அவருக்கு பிடிச்சதை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா அவர் என்ன செஞ்சாலும் அவர் ஏற்றுக்குவார். ஸோ நான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு அவருக்கு வந்து வழிபட்டேன். சாமியெல்லாம் கும்பிடும் போதே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் செலுத்துச்சு. ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் நடக்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. இந்த முருகர் சிலையும் வேலும் எனக்கு எப்படி கிடைச்சிச்சின்னா பாப்பாவும் ஹஸ்பண்டும் வந்து மாலை போட்டிருந்தாங்க. அந்த டைமில் வந்து நான் அவங்க மலைக்கு போகும்போது முருகர் கோயிலுக்கு அறுபடை வீடுக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் ஒன்று தான் கேட்டிருந்தேன், உனக்கு கோயிலேருந்து வரும்போது என்ன வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நான் கேட்ட ஒரு விஷயம், ஏதாவது ஒரு முருகர் கோயிலில் எனக்கு வந்து பிராஸில் வந்து முருகர் சிலையும் வேலும் வேணும், அதை மட்டும் எனக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேறு எதுவுமே நான் கேட்கல. முருகர் சிலை கிடைச்சா எனக்கு போதும் அப்படிங்கிறத மட்டும்தான் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். முக்கியமாக பாப்பா என்கிட்ட கேட்டால் அம்மா உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னதுக்கு அதுமாக பழனிலேயே வந்து எனக்கு பிடிச்ச முருகனை வந்து அழகாக முருகன் சிலையோடு சேர்த்து வேலும் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இது வாங்கணும் அப்படிங்கிறது நான் நேரில் போய் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுக்கும்போது இன்னமும் நமக்கு வந்து சந்தோஷம் கிடைக்கும். ஏன்னா நமக்கு ஆசைப்பட்ட ஒரு பொருளை ஒருத்தவங்க வாங்கி தரும் போது அதில் கிடைக்கிற சந்தோஷமே ஒரு தனி சந்தோஷம்தான். ஏன்னா நான் வந்து வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்குங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு என் பொண்ணும் என் ஹஸ்பண்டும் பண்ணியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஏதாவது ஒரு கோயில் போகும்போது ஏதாவது ஞாபகார்த்தமாக வாங்கிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா மாலை போட்டிருக்கா. இதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா எப்போதுமே அவள் சொல்லுவேன், பாப்பா ஃபஸ்ட் டைம் மாலை போட்டிருந்தப்ப இந்த முருகர் சிலையும் வேலும் எனக்காக வாங்கிட்டு வந்தா அப்படிங்கிறத என்னால் மறக்க முடியாத நாளாக இருக்கும். நான் எப்போதுமே யார் கேட்டாலும் அதை சொல்லுவேன். அது மாதிரி எனக்கு வந்து அழகாக முருகருக்கு அலங்காரம் பண்ணி சாமியெல்லாம் கும்பிட்டது ரொம்பவே பிடிச்சிருந்தது. நல்லபடியாக சாமியும் அன்றைக்கி வந்து அபிஷேகம்லாம் பண்ணி அழகாக முருகனுக்கு பொட்டெல்லாம் வச்சு பார்க்கும் போதே அப்படியே கண்குளிர அழகாக இருந்தார். அபிஷேகம்லாம் பண்ணி முடித்த பிறகு முருகனோட நாமம் ஓம் சரவணபவ, ஓம் முருகா, அப்படி இல்லைன்னா நான் எப்போதுமே தவறாமல் படிக்கிற கந்த சஷ்டி கவசம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சரி, பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியிருந்தாலும் சரி, நான் வந்து அன்றைக்கி பூஜை பண்ணி முடித்த பிறகு நான் படிக்கிற ஒரு பாடல்னால் அது கந்த சஷ்டி கவசம். திருப்புகழ் என்ன வேணாலும் உங்களால் என்ன முடியுதோ முருகனுக்கு ஓம் சரவணபவன் சொன்னாலே போதும். அதை முடிஞ்சு உங்களால் படிக்க முடியும்னா அவருடைய பாடல்களை நீங்கள் அன்றைக்கி படித்தாலே ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைனாலும் டிவியில் போட்டு கேளுங்க. நான் பூஜை பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல்லி சாமி பாட்டு ஓடிட்டே தான் இருக்கும். அவரோட பாட்டை கேட்டுகிட்டே அந்த வைப்பில் நம்ம வந்து பூஜை பண்ணும் போது அப்படியே சூப்பராக இருக்கும். எனக்கு அந்த ஃபீல் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவருக்கு பூக்கள் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி அவருக்கு வந்து நெய்வேத்தியமாக சக்கரை பொங்கலும் வச்சு நல்லபடியாக வந்து முருகனை வந்து வழிபட்டேன். இந்த பங்குனி உத்திரம் எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக வந்து பங்குனி உத்திரத்தை செலிப்ரேட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஹாப்பியான ஒரு பங்குனி உத்திரமாக தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னென்னா, அன்றைக்கி வந்து நம்ம ஊரில் வந்து பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஊருக்கு போயிட்டு பங்குனி உத்திரத்தை பார்த்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் நான் வந்து கிளம்புனது. ஸோ 11 o'clock ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு பாப்பா ஸ்கூல்லாம் லீவ் போட வச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா நாங்கள் ஆர்டர் பண்ண பொருள் வந்து ஊருக்கு எடுத்துகிட்டு போனோம். அது வரதுக்கே எங்களுக்கு 3 o'clock கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாப்பா ஸ்கூல் முடிகிற டைமுக்கு தான் நாங்கள் வீட்டிலேருந்தே கிளம்புனோம். இதுக்கு ஏன்டா லீவ் போட்டோம், ஒழுங்காக ஸ்கூலுக்கே அனுப்பியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆணுச்சு. சரி ஓகே, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சு, சம்மர் லீவ் வரப்போகுது, ஒரு நாள் லீவ் போட்டால் என்ன, இப்போலாம் நானே லீவ் போட அலோவ் பண்ணுறேன். சரி ஓகே, போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பூஜையெல்லாம் பண்ணி முடித்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அந்த பூஜை ரூமை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு.
இந்த வருஷம் என்னுடைய பங்குனி உத்திரத்தை சூப்பராக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செலிப்ரேட் பண்ணியிருந்தேன். வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், ஏதாவது சேஞ்ச் பண்ணனாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பூஜை பண்ணுறேன். நானும் ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச ஆட்கள் இல்லை. ஒரு சில விஷயங்கள் நானும் இப்போ தான் கற்றுக்குறேன். சில விஷயங்கள் நமக்கு தெரியும், சில விஷயங்கள் சில பேர் சொல்லி தெரியும். அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட எனக்கு சொல்லுங்கள். அதே மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே கொடுங்க. ஆல்ரெடி எனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இப்போ புதுசாக யாராவது வீடியோ பார்த்தாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை மை டியர் செலாக்குட்டீஸ். ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம். ஓம் சரவண பவ. பாய்.